ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பராக டேஸ்டியான பனானா கேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பனானா கேக் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேக் பார்த்தீங்கன்னா பிளைன் கேக் தான். நம்ம கேரமல் சிரப்லாம் செஞ்சு சேர்க்கும்போது அதோட கலரு ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நம்ம எடுத்துக்கலாம். அரைக்கப் சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ணி நல்லா தேன் பதத்துக்கு மாற்ற போகிறோம். அந்த கலர் வர தண்ணி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் சைடில் பார்த்தீங்கன்னா பழத்தை நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நான் பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருக்கிறனால 2 பழம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய பழம் வந்து நார்மல் சைஸ் சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 4 வாழைப்பழம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பழத்தை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எப்படி மேஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த பழம்னா நம்ம இப்படி ஃபோர்க் வச்சு மேஷ் பண்ணும்போது ஈஸியாக மசிஞ்சு வந்துடும். சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிருக்க சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி தேன் கலருக்கு மாறிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற தண்ணியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே அது கட்டி உளுந்த மாதிரி இருக்கும். அது எல்லாமே நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான வந்து நம்மளுக்கு வந்து கேரமலைட்ஸான சுகர் சிரப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சைடில் தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ பழமும் பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கிடுவோம். 2 முட்டை உடச்சி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிடுவோம். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். முட்டை சர்க்கரை எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட பார்த்தீங்கன்னா நான் அரைக்கப் அளவுக்கு வந்து ஆயில் வந்து சேர்த்துருந்தேன். அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிருச்சு. அதனால் இங்கே மறக்காமல் அரைக்கப் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரிப்பு வச்சுட்டு இதில் அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு, அதோடு பார்த்தீங்கன்னா கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரை கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா சலித்து சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் ரொம்பவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது கேரமல் சிரப் சேர்த்து இப்படி செய்யும்போது அதோட கலரே சூப்பராக கிடச்சிருந்துச்சு. நம்ம ப்ளெயினாக செய்யறதுக்கும் இப்படி செய்யறதுக்கும் டேஸ்ட்டு எல்லாமே வித்தியாசம் இருந்துச்சு. அதனால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 10 இன்ச் பேன் வந்து நான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அப்புறம் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பண்ணிடல பட்டர் ஷீட் எல்லாமே போட்டாச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் டேப் பண்ணி எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னா 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் நம்ம பார்த்தீங்கன்னா 40லேருந்து 45 நிமிஷம் வரை நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கிடுவோம். நார்மல் கடாயில் பண்ணுற மாதிரின்னு பண்ணலாம். அந்த ரெசிபி வந்து பனானா சாக்லேட் கேக் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் கடாயில் எப்படி பண்ணும் அந்த ரெசிபியோட லிங்க் வந்து தர்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே ப்ராசஸ் தான். அதே மாதிரி ஸ்டாண்ட் போட்டு நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 45 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ பேக் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் டின்லேருந்து நம்ம டிமோல்ட் பண்ணி எடுத்துட்டோம். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கு அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டான ஸ்பாஞ்சியான பனானா கேக் வந்து நம்ம செஞ்சாச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கேக் ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மல் கடாயில் பண்ணுறதும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.